பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய பிராச்சேரசாதேஷ பலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத். பெரிய திருமலை நம்பிகள் திருவேங்கடமுடியானாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தினந்தோறும் தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார் ஆகாசகங்கை என்னும் இடத்திலிருந்து. அதாவது பாப விநாசனி என்பது பெரிய தீர்த்தம், அதிலே ஒரு இடத்துல ஆகாசகங்கை. இந்த பாப விநாசினி அவ்வளவு தூரத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வருவது என்பது எவ்வளவு சிரமமான காரியம். அதையெல்லாம் சுவாமி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் திருவேங்கடமுடியான் தான் திருவிளையாடல் புரிய வேண்டும் என்பதாக தீர்மானித்துக் கொண்டான். அதற்காக இதை போன்ற மகான்களை பார்த்தால் தான் அவனுக்கு கொள்ளை சந்தோஷமாயிற்று. பெரியோர்களை பார்க்கும் பொழுது உதாரதீகி என்னும் திருநாமத்தினாலே அவனை மகான்கள் போற்றுகிறார்கள். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் உதாரதீகி என்னும் திருநாமத்தின் பொருளை விளக்கும் பொழுது சங்கர, பராசர பட்ட மற்றும் சத்யசந்த யதி முதலான பெரியோர்கள் இதனுடைய அர்த்த விசேஷங்களை ரொம்ப அழகாக நமக்கு காண்பிக்கிறார்கள். பெரியோர்களை பார்த்தார்களே ஆனால் அவர்களிடத்தில் சரசல்லாபங்களை செய்ய வேண்டும் என்னும் ஆசை பெருமாளுக்கு உண்டாகிறது. தன்னையே அவர்களுக்கு தரக்கூடியவனாய் இருக்கிறான், தன்னை தந்த கற்பகமாய் இருக்கின்றான். தாத்தா என்று அழைத்து என் விடாய் தீர தண்ணீர் கொடுங்களேன் என்று கேட்க, அதற்கு இவர் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய தீர்த்தம் ஐயா உனக்கு கொடுக்க முடியாது என்பதாக மறுத்தார். அம்பினால் அந்த குடத்தை தொலைத்து அதனுடைய தண்ணீரை தான் பருகினதினாலே நம்பிகள் வெகுண்டு அந்த சிறுவனை விரட்ட அந்த சிறுவன் மறைந்து விட்டு ஒரு இடத்தில் இருந்து இங்கே தண்ணீர் உற்பத்தி ஆகின்றது, இங்கிருந்து பெருமாளுக்கு தண்ணீர் சுமந்து செல்லலாம் என்று சொல்ல, அதிலிருந்து தான் ஆகாசகங்கையினுடைய வைசிஷ்டியமானது தெரிய ஆரம்பித்தது, பெருமையானது தெரிய ஆரம்பித்தது. அத்தகைய ஆகாசகங்கையிலிருந்து பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வர பிரபோ என்னப்பனே ஸ்ரீனிவாசா, இன்றைய தினம் காலதாமரம் ஆகிவிட்டது ஐயா, இந்த காலதாமரத்தை நீ பொறுத்துக் கொள்ள வேண்டும், உன்னை நான் விடாய்த்திருக்கும்படி செய்துவிட்டேன் என்பதாக உள்ளம் நெகிழ்ந்து பெருமாளத்தில் விண்ணப்பிக்க, பெருமாள் சொன்னான், என்ன சுவாமி, என்ன விஷயம் இது, தாங்கள் இப்படி சொல்லலாமா? ஏனென்றால் நான் தாங்கள் அளித்த தீர்த்தத்தை தானே பருகினேன் என்று சொன்னார். அது எப்படி, நான் தான் உனக்கு தீர்த்தம் சமர்ப்பிக்கவில்லையே என்று சொல்ல, அந்த வேடுவச் சிறுவன் உருவில் வந்தது நான் தானே. ஸ்ரீனிவாசனும் வேடுவன் உருவில் வந்து பெரிய திருமலை நம்பிகளுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். ரங்கநாதன் வேடுவன் உருவில் வந்து நாதமுனிகளுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். வரதன் வேடுவன் உருவில் வந்து ராமானுஜருக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். பெருமாளுக்குத்தான் அந்த திருக்கோலத்தில் என்ன ஒரு பிரீத்தி, யோசித்து பாருங்கள். நாதமுனிகள் பரம விருதற்கு முன்பாக ஒரு வேடுவன், ஒரு வேடுவச்சி மற்றும் ஒரு குரங்கு இப்படியாகத்தானே வந்து நாதமுனி இந்த பக்கம் சென்றாரா, நாதமுனி எங்கே என்று கேட்டுக்கொண்டு சென்றார் என்பதாக நாதமணிகளுடைய அவதாரத்தின் பூர்த்தி சமயத்தில் நாம் அனுபவித்தோம். அதே போன்று திருமலை நம்பிகளுக்கு வேடுவன் உருவில் வந்தவன் ஸ்ரீனிவாசன். வரதன் பெருமாளும் பெருந்தேவித்தாயாரும் வேடுவனும் வேடுவச்சி ரூபத்திலும் சாலைக்கிணறு தீர்த்தத்தை பெறுவதற்காக ராமானுஜருக்கு அனுகிரகம் செய்தார்கள். இந்த குலத்திற்கு பரம்பரையாகவே இந்த குலத்திற்கு பெருமாள் வேடுவ உருவில் தான் அனுகிரகம் செய்திருக்கிறான் என்பது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான பொருத்தம் இல்லையா? உம்முடைய தீர்த்தத்தை தான் நான் பருகிறேன் என்று ஸ்ரீனிவாசன் அருளிச்செய்ய, ஆஹா சுவாமி, இப்படி ஒரு பாக்கியமா எனக்கு, இது எனக்கு ஒரு பெருத்த பாக்கியமாயிற்றே என்று சொன்னார். அப்பொழுது பெருமாள் வேடுவச் சிறுவன் உருவில் வந்து அவரை தாத்த என்று அழைத்தான் அல்லவா? கீழே நாம் பார்த்தோம், தாத்த என்னும் சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. அந்த தாத்த என்னும் சப்தம்தான் திருமலை நம்பிகளுடைய வைபவத்தை விளக்கக்கூடியதான தனியனாய் அவதாரம் செய்தது. பின்னாளில் சுவாமி ராமானுஜர் பெரிய திருமலை நம்பிகளிடத்தில் ராமாயணத்தின் உட்பொருளை நன்கு ஆராய்ந்து பாருங்கள். இப்பொழுது சுலபமாக நமக்கு புத்தகங்கள் கிடைத்து விடுகின்றன, வியாக்கியானங்கள் கிடைத்து விடுகின்றன, டிரான்ஸ்லேஷன் அல்லவா, நமக்கு தெரிந்த மொழி ஆங்கில மொழி, தமிழ் மொழி, இந்தி மொழி என்பதாக நமக்கு அவையெல்லாம் சுலபமாக கிடைத்து விடுவதனாலே நாம் எல்லாம் தெரிந்தவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் சுவாமி ராமானுஜர் பெரிய திருமலை நம்பிகளிடத்தில் 18 முறை நடந்து சென்று ராமாயணத்தின் உள்ளர்த்தங்கள் முழுவதையும் கேட்டுணர்ந்தார். ஆகையால் அன்றோ சுவாமி ராமானுஜருக்கு
படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஷன் என்பதாக திருநாமம். அந்த ராமாயணத்தை பெரிய திருமலை நம்பிகள் தான் அறிந்ததை தன் தந்தையாரிடத்தில் தெய்வத்துக்கரச நம்பிகளிடத்தில் அறிந்ததை ராமானுஜருக்கு உபதேசம் செய்து வைத்திருக்கிறார். எனவேதான் நாம் ராமாயணம் பாராயணம் செய்யும் காலத்தில் எல்லாம் முதலில் பெரிய திருமலை நம்பிகளை போற்றி புகழ்ந்து விட்டு பின்னர் ராமாயணத்தை ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது முதலில் பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய, இந்த தனியனின் தனிப்பெருமையை பாருங்கள். பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய, பிதாமகன் என்றால் பிரம்மாவிற்கு பெயர். உலகத்தை சிருஷ்டிப்பவர் யார்? பிரம்மதேவர் தானே. அந்த பிரம்மதேவர் அவர் பிதாமகர் என்று அழைக்கப்படுகிறார். மற்றொன்று பிதாமகர் என்றால் தந்தையின் தந்தை. தந்தையின் தந்தைக்கு பிதாமகர் என்பதாக பொருள். பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய, ஒரே பதம், அலிட்ரேஷன். ஒரே பதம் இரண்டு முறை உபயோகிக்கப்படுகிறது. ஆனால் இரண்டு முறைக்கு அதனுடைய அர்த்தம் வேறுபடுகிறது. பிதாமஹஸ்யாபி பிரம்மதேவருக்கும் பிதாமகாய எவரொருவர் பிதாமகரோ, பிதாமகரான பிரம்மதேவருக்கு எவரொருவர் பிதாமகரோ. என்ன சுவாமி புரியவில்லை? பிதாமகரான பிரம்மதேவருக்கு எவரொருவர் பிதாமகரோ என்றால் என்ன பொருள்? அதாவது பிரம்மதேவருக்கு பிதாமகர் என்பது பொருளாயிற்றா? இந்த பிரம்மதேவர் யாருடைய பிள்ளை? நான்முகனை நாராயணன் படைத்தான். பத்மே திவ்யார்க்க சங்காஷே நாபியாம் உத்பாத்ய மாமபி. நாராயணன் நான்முகனை படைத்தான். தேவம் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன். உலகத்தை சிருஷ்டிப்பதற்காக தன்னுடைய நாபி கமலத்தில் பிரம்மாவை சிருஷ்டித்த அனந்த பத்மநாபன். யாரவன்? நாபியில் பிரம்மதேவரை சிருஷ்டித்ததினாலே பகவான் பிரம்மதேவருடைய திருத்தந்தை. பகவான் பிரம்மதேவருக்கு திருத்தந்தை. சரி, அப்ப பிரம்மதேவர் பகவானுடைய பிள்ளை. இப்பொழுது அந்த பகவானான ஸ்ரீனிவாசன் பெரிய திருமலை நம்பிகளை பார்த்து தந்தையே என்று அழைத்தார். என்ன சொன்னார்? தாத்த என்று அழைத்தார் அல்லவா? தாத்த, தந்தையே என்று அழைத்தார் அல்லவா? தந்தை, தந்தையின் தந்தை என்றால் பிதாமகர் என்பதுதானே பொருள். பிரம்மதேவனுக்கு பிதாமகன் என்னும் பெயர் இருந்தால் கூட அந்த பிரம்மதேவரின் தந்தையான ஸ்ரீனிவாசன் பெரிய திருமலை நம்பிகளை பார்த்து தந்தையே என்று அழைத்ததினாலே பிரம்மதேவருக்கும் பெரிய திருமலை நம்பிகளுக்கும் என்ன உறவு தெரியுமா? பெருமாளுக்கு தந்தையான பெரிய திருமலை நம்பிகள் பிரம்மதேவருக்கு தாத்தாவாகிறார். இது ஒரு சுவாரஸ்யம். இந்த சுவாரஸ்யத்தை நன்கு அனுபவிக்க வேண்டும். பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய, ஏனென்றால் இந்த ஸ்லோகத்தை நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். பின்னாளில் சுவாமி ராமானுஜர் மறுபடியும் திருமலைக்கு விஜயம் செய்து 18 முறை ராமாயணத்தின் ரகசியார்த்தங்களை கேட்கும் பொழுது இதனைத்தான் நாம் சொல்லிவிட்டு ஆரம்பிக்க வேண்டும். பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய பிராச்சேதசாதேச பலப்பிரதாய. பிரச்சேதஸ் என்றால் வருணன். அந்த வருணனுடைய பிள்ளை பிராச்சேதஸ். பிராச்சேதஸ் என்பது வால்மீகிக்கு பெயர். ராமாயணத்தை அருளிச் செய்த மகாத்மாவான வால்மீகி வேத பிராச்சேதசாதாசித் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதம் வால்மீகியினுடைய முகாரவிந்தத்தில் இருந்து ராமாயணம் என்று உண்டாயிற்றல்லவா? பிராச்சேதசா தேச பலப்பிரதாய, அந்த வால்மீகி அருளிச் செய்த ராமாயணத்தின் முழு அர்த்தங்களையும், ராமாயணத்தின் சம்பூர்ணமான பொருள் அனைத்தையும் அருளக்கூடியவர் ஸ்ரீசைலபூர்ணரான பெரிய திருமலை நம்பிகள். பிராச்சேதசாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய. இவர் சாமானியப்பட்டவரா? சுவாமி ராமானுஜருக்கு மாதுலர். அது தவிர ராமானுஜருக்கு இவர் ஒரு ஆச்சாரியன். ஏனென்றால் ராமானுஜரை நாம் பஞ்சாச்சாரிய பராஸ்ரயர் என்று அழைக்கப் போகிறோம். 5 மகான்களின் திருவடிகளில் வித்யாபியாசம் செய்தவர் என்பதாக பொருள். அதில் பெரிய திருமலை நம்பிகளும் ஒருவராயிருப்பதினாலே ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய. ஸ்ரீபாஷ்யகாரர் என்பது பகவத் ராமானுஜருக்கு சரஸ்வதி தேவியார் இட்ட பெயர். சரஸ்வதி தேவியார் அவரை அடைத்த பொழுது
ஸ்ரீபாஷ்யகார என்று அழைத்தார். அப்பேற்பட்ட ஆனந்தமான சரித்திரம், அற்புதமான விஷயங்கள், மயிர்கூச்சல் எடுக்கும் முக்கியமான விஷயங்களை எல்லாம் ராமானுஜருடைய திவ்ய சரித்திரத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தார். அத்தகைய ஸ்ரீசைல பூர்ணரே, பெரிய திருமலை நம்பிகளுக்கு பூயோ பூயோ நமோ நமஹா, மீண்டும் மீண்டும் நமஸ்காரம், மீண்டும் மீண்டும் வந்தனம் என்று அதனை நாம் கொண்டாடுகிறோம். அத்தகைய பெரிய திருமலை நம்பிகளை தன் மனதில் எண்ணினார் சுவாமி ராமானுஜர். ஏனென்றால் திசை மாறிய கோவிந்தனை திருத்தி பணிகொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பை யாரிடத்தில் ஒப்படைப்பது என்று ராமானுஜர் உள்ளம் மயங்கிய பொழுது, இந்த காரியத்தை பரிபூர்ணமாக செய்து முடிக்க வல்லமை பெற்றவர் பெரிய திருமலை நம்பிகள்தான் என்று உணர்ந்தவராக அந்த திருமலை நம்பிக்கு செய்தி அனுப்பினார். கோவிந்தன் இப்பொழுது பாதை மாறிய பறவையாயிருக்கிறான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்குரிய சின்னங்கள் அனைத்தையும் விடுத்து விட்டான். ஆகையால் சுவாமின், தாங்கள்தான் கோவிந்தனை மறுபடியும் திருத்தி இந்த சத்சம்பிரதாயத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று ராமானுஜர் பெரிய திருமலை நம்பிகளுக்கு செய்தி அனுப்பினார். தன் மருமகனாம் இப்பொழுது யதிராஜனாக திகழக்கூடிய ராமானுஜருடைய திருவுள்ளத்தை, அவருடைய மனோரதத்தை பூர்த்தி செய்வதற்காக பெரிய திருமலை நம்பிகள் திருமலையில் இருந்து கோவிந்தரை தேடி புறப்பட்டார். நாமும் திருமலை நம்பிகள் பின்பு அனுயாத்திரை செய்தோமையனால், பின்தொடர்ந்தோமையனால் அங்கே கோவிந்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியலாம். ஓர் முக்கிய